என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணையப்போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவுக்கு போவோம். கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார்? விடை பாஸ்கர். இந்தியாவில் மட்டும் காணப்படும் விலங்கு எது? விடை நீலகிரி தாகர்மான். எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தேநீர் அருந்துகிறார்கள்? விடை இந்தியா. பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது? விடை வீனஸ், வெள்ளி. தொட்டவுடன் இறக்கும் பறவை எது? டைட்டோனி பறவை. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி காணப்படுகிறது? விடை ஜார்க்கண்ட். உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது? விடை சீனா. உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது? விடை ரஷ்யா. உலகில் அதிக விலை கொண்ட விலங்கு எது? பந்தய குதிரை. ஜப்பானின் தலைநகரம் எது? டோக்கியோ. எந்த விலங்குகளுக்கு ஆதார் அட்டையை உருவாக்கலாம்? கோலா. எறும்புக்கு எத்தனை கால்கள் உள்ளன? 6 கால்கள். அரிசி நாடு என்று அழைக்கப்படுவது எது? தாய்லாந்து. முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்கு? நார்வே. இந்தியாவின் தேசிய வாக்கியம் எது? சத்தியமேவ ஜெயதே. சார்மினார் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தெலுங்கானா. எந்த மாநிலத்தின் பெண்கள் அதிகம் படித்தவர்கள்? கேரளா. இந்தியாவின் தேசிய நிறம் எது? குங்குமப்பூ நிறம். ஆகஸ்ட் 15 அன்று பிரதமர் எங்கு கொடியேற்றுகிறார்? செங்கோட்டை. எந்த உயிரினம் அதிக மக்களை கொல்கிறது? பாம்பு. இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது வேளாண்மை. மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது? விடை ஆந்திர பிரதேசம். ஈராக் நாட்டின் தலைநகரம் பாக்தாத். இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் பெங்களூர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது? கங்கை. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1947. இந்தியாவில் இரும்பு பாலம் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? லக்னோ. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார்? பி.டி. உஷா. இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார்? டேவிட் ஐசன்ஹோவர். இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? விடை ஞானபீட விருது. அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது? விடை ஐரோப்பா. உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? வாஷிங்டன். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார்? லாலா லஜபதி ராய். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா. இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நல்லா கரெக்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா. இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர் என்ன? அக்னி. உங்ககிட்ட இப்படி அக்னி ஏவுகணையை ஏவியது யார் அப்படி கூட கேட்கலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டுபிடித்தது, அதை செயற்படுத்தியது, இப்படி எந்த மாதிரி வேணாலும் மாத்தி கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தொழிற்புரட்சி முதலில் ஆரம்பித்த நாடு எது? இங்கிலாந்து. காவிரி நதி வங்காள விரிடாவில் எங்கு கலக்கிறது? விடை பூம்புகார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது கோயம்புத்தூர். சருமத்தின் மீதுள்ள நிறத்தின் காரணம் மெலானின். உலகிலேயே ஆழமான ஆழி எது? மரியானா ஆழி. உலகின் மிகப்பெரிய மலர் இனம் எது? ரஃப்லேசியா அர்னால்டி. உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? சுப்பீரியர் ஏரி. உலகிலேயே மிகச்சிறிய தீவாக உள்ள நாடு எது? நவ்ரு தீவு. உலகின் மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்றான லஸ்கார் எந்த நாட்டில் உள்ளது? சிலி. உலகின் மிக நீளமான மலை எது? அந்தீஸ் மலை. உலகின் மிக நீளமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகிலேயே மிக ஆழம் கூடிய நதி எது? கொங்கோ நதி. உலகின் மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து. உலகின் மிகச்சிறிய கண்டம் எது? ஆஸ்திரேலியா. பழங்காலத்தில் சேரன் தீவு என அழைக்கப்பட்ட நாடு எது? இலங்கை. ஜனநாயகம் என்ற அரசியல் தத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது? ஆப்பிரிக்கா. ஒரு தலைமுறை சுமார் எத்தனை ஆண்டுகளை குறிக்கும்? விடை 33. பாம்பு எதன் மூலம் வாசனையை உணர்கிறது? விடை நாக்கு. சூரியனை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பிராணி எது? கழுகு. வாடகை கார்கள் அதிகம் உள்ள நகரம் மெக்சிகோ. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்கள வெங்கையா. பரிணாம கோட்பாட்டின் தந்தை யார்? சார்லஸ் டார்வின். வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் எது? நண்டு.
நீரை அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது? விடை டால்மின். உலகில் அதிக விஷத்தன்மை வாய்ந்த மீனினம் எது? ஸ்டான்பிஷ். தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம் எது? ரால். மீன்கள் இல்லாத ஆறு ஜோர்டான் ஆறு. பின்வரும் உயிரினங்களில் கண்கள் இல்லாத உயிரினம் எது? மண்புழு. ஏன்னா வௌவால் கண் உண்டு, தேனீ கண் உண்டு, எறும்பு கண் உண்டு, மண்புழுக்கு மட்டும்தான் கண் கிடையாது. மனிதன் சிரிப்பதனை போன்று குரல் எழுப்பும் பறவை எது? குக்கு பெர்ரா. பின்வருவனவற்றுள் பற்களே இல்லாத பாலூட்டி இனம் எது? எறும்பு தின்னி. தனது உடம்பினை விட பல மடங்கு தனது உடம்பினை விட பெரிய நாக்கை உடைய விலங்கு எது? பச்சோந்தி. ஆப்பிரிக்க கண்டத்தில் மட்டும் பரவலாக வாழும் விலங்கு எது? வரிக்குதிரை. 2 இரைப்பைகளை கொண்ட பிராணி எது? தேனீ. 3வது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1761. செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாடலின் ஆசிரியர். விடை பாரதியார். கட்டிடங்களுக்கு வெள்ளையடிப்பதற்கு பயன்படுவது கால்சியம் ஹைட்ராக்சைடு. முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்த உதவும் ஐசோடாப்பு. மேற்கண்ட அனைத்தும் நாப்தலின் 2 அயோடின் கற்பூரம் மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே பயன்படுது. சிப்பியில் முத்து உருவாக சுமார் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 15 ஆண்டுகள். புதியதோர் உலகம் செய்வோம் என பாடி முழங்கியவர் பாரதிதாசன். நம் உடம்பிலேயே மிகவும் கடினமான பகுதி எது? பற்களில் உள்ள எனாமல். எக்ஸ் கதிர்களின் முன்னோட்டம். ஓரளவு எதிர் மின்னோட்டம். இந்தியாவில் அதிக நூலகங்களை கொண்ட மாநிலம் எது? விடை கேரளா. தோட்டத்தில் மெய்து வெள்ளைப்பசு என தொடங்கும் பாடலை இயற்றியவர் கவிமணி. சிங்கப்பூரின் பழைய பெயர் டொமஸ்க். மானின் விடுதலை கதை பாடலின் ஆசிரியர் அல வள்ளியப்பா. மனிதனின் உமிழ்நீர் pH மதிப்பு 6.5 to 7.5. ரெனின் என்ற என்சைம் டேஸ் மீது வினைபெறுகிறது? கேசினோஜன். வானவில்லில் 7 வண்ணங்கள் உள்ளன என்று கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்டன். மாற்றானுக்கு இடம் கொடைல் என்ற போன்ற முதுமொழிகள் மாணவர்களுக்கு உணர்த்துவது நன்னெறி. அமிலம் காரம் பற்றிய புதிய கொள்கை பிரான்செட் லவ்ரி கொள்கை. காமன் மேன் கார்ட்டூனின் தந்தை யார்? ஆர்.கே. லக்ஷ்மன். திராவிட மொழியியல் ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கால்டுவெல். தென்னை மரத்தின் ஓலைகள் நிலவொளி மென்காற்றில் சலசலக்கும். இதில் உள்ள சலசலக்கும் என்பது இரட்டை கிளவி. ரஷ்ய புரட்சியை தலைமையேற்று நடத்தியவர் யார்? விடை ஜோசப் ஸ்டாலின். கனியுண்டு இச்சொல்லின் இலக்கணம் உரிச்சொல். அமிலத்துடன் பினாப்தலின் சேர்க்கும் போது கீழ்கண்ட எந்த நிறத்தை பெறுகிறது? நிறமற்றதாக மாறுகிறது. அரசியல் அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 மொழிகள். தட்டை புழுவின் விலங்கியல் பெயர் டீனியா. மயங்கொலி எழுத்துகளின் எண்ணிக்கை 8. சோப்பு தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்து எனும் ஆங்கில நாளிதழை தோற்றுவித்தவர் ஜி. சுப்பிரமணிய ஐயர். செஸ் விளையாட்டு தோன்றிய நாடு இந்தியா. காண்போம் படிப்போம் இப்பாட தலைப்பு தொடரில் அமைந்துள்ள இலக்கணம் முற்றெச்சம். நமது கால் பாதங்களில் எத்தனை எலும்புகள் இருக்கின்றன? 16 எலும்புகள். பரம்பு மலையை ஆண்ட மன்னர் யார்? பாரி. பொட்டாஸ் படிகாரம் ஒரு இரட்டை உப்புகள். குளிரியல் எவ்வளவு குறைந்த வெப்பநிலையை உருவாக்க முடியும்? 123 K. போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பர்ட் செலின். திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட மன்னன் காரி. நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை காரங்கள். ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 25 மாணவிகள். அஜந்தாவில் உள்ள குகை கோவில்களின் எண்ணிக்கை? விடை 27. இனிமை தமிழ் மொழி எது என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். உயிரியல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ். கோவூர் கிழார் எவ்விரு சோழ அரசர்களிடையே போர் சமாதானம் செய்தார்? நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி. pH 7 விட அதிகமாக இருந்தால் அக்கரைசல் காரத்தன்மையுடையது.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கும் இடம் பெங்களூரு. தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் சுமார் 1000 கிலோமீட்டர். கொல்லிமலை ஆண்ட சிற்றரசர். விடை ஓரி. நம் பற்களில் உள்ள எனாமல் எந்த சேர்மத்தினால் ஆனது? கால்சியம் பாஸ்பேட். பசால்ட் மற்றும் கிரானைட் இரண்டும் எந்த வகை பாறையை சார்ந்தது? தீப்பாறை. நிதி ஆணையத்தின் பதவி காலம் 5 ஆண்டுகள். ஆய் என்ற மன்னர் ஆட்சி புரிந்த மலை பொதிகை மலை. பறவை தீவு என அழைக்கப்படுவது எது? நியூசிலாந்து. தகடூரை ஆண்ட அதிசயமானை வென்ற சேரன். பெருஞ்சேரல் இரும்புரை. வலிமை குறைந்த அமிலங்கள் எவை? கரிம அமிலங்கள். சங்க காலத்தில் நானில வாழ்க்கை பிரிவில் கீழ்கண்டவற்றில் இல்லாதது? பாலை. நாகாலாந்தில் எத்தனை ரயில் நிலையம் உள்ளது? 1. திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சோழன். கரிகாலன். கார் மின்கலன்கள் மற்றும் பல சேர்மங்களை தயாரிப்பதில் பயன்படுவது? கந்தக அமிலம். சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடங்கள். வீட்டிற்கு ஒரு பியானோ உள்ள நாடு எது? இங்கிலாந்து. போச்செங்கனன் என்ற சோழ மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்ட இலக்கியம் களவழி 40. உயிர்காக்கும் முன்னோத உலோகம் என்று அழைக்கப்படுவது எது? ரேடியம். முதல் சங்கத்தை தோற்றுவித்த மன்னன்? காய்ச்சின வழுதி. ஒரு பிட் என்பது 1 அல்லது 0. மின்னோட்டத்தினை தேக்கி வைக்கும் சாதனம்? மின்தேக்கி. பல்யானை செங்குட்டுவன் தந்தை? உதயஞ்சேரலாதன். உலோகங்களுடன் காரம் வினை புரிந்து கிடைப்பது? ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது மற்றும் உப்பு கிடைக்கிறது. ஜிங்க் சல்பேட் என்ற சேர்மத்தில் உள்ள கார தொகுதி எது? ஜிங்க் அயனி. சுங்கம் தவிர்த்த சோழன் என பெயர் பெற்ற மன்னன்? 1ஆம் குலோத்துங்க சோழன். கரூரை தலைநகராக கொண்ட மன்னர் பிரிவு? இரும்புரை பிரிவு. வேதி பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது? கந்தக அமிலம். திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர்? வேதாரண்யம். பரணர் எம் மன்னனின் சமகாலத்தவர்? விடை கரிகாலன். சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவை? ரொட்டி சோடா. ABCD என்பன வட்ட மையத்திலிருந்து சமதூரத்தில் உள்ள நான்கள். AB 6 சென்டிமீட்டர் எனில் CDயின் மதிப்பு 6 சென்டிமீட்டர். ஏன்னா அது ஆல்ரெடி அதுலேயே ஆன்சர் பாத்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துருப்பான். எப்படின்னா ஏபியும் CD ரெண்டுமே சம தூரத்தில் உள்ள நான்கள் தான். அப்படிங்கும்போது சேம் தான் வரும். ஓகேங்களா. பெருலா என்ற செடியில் இருந்து வெளிவரும் ஒரு திரவ பொருள் எது? பெருங்காயம். பொய்கையார் இயற்றிய இலக்கியம்? களவழி 40. ரத்தத்தில் pH மதிப்பு 7.4. கண்ணடியை கரைக்கும் அமிலம்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். கரிகால சோழ மன்னனின் இயற்பெயர்? திருமாவளவன். வாகை பரந்தலை போரை நடத்திய மன்னன்? கரிகாலன். கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்த கலவையின் பெயர்? நீர்வாயு. திருமுருகாற்றுப்படை என்னும் நூலின் ஆசிரியர்? விடை நக்கீரர். தக்காளி பழத்தில் உள்ள அமிலம் என்ன? விடை ஆக்சாலிக் அமிலம். காலத்தின் SI அலகு? விடை வினாடி. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன? ஹைகோமீட்டர். அகத்தியர் சைவ சமய குறவர்கள் கூட்டத்தில் சேராதவர்? சரியா தவறா? சரி. பாலை பாதுகாக்க பயன்படும் கரைசல் எது? ஃபார்மால்டிஹைடு கரைசல். சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1862. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை கவிக்குயில் சரோஜினி நாயுடு. தைத்திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படும் விழா? பொங்கல். இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதுவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். இலக்கண முறைப்படி இல்லையாயினும் இலக்கணமுடையவை போல தோன்றுவது? இலக்கண போலி. புகையிலை உலராமல் தடுக்க பயன்படும் பொருள்? கிளிசரால். இந்திய திட்ட நேரம் IST எந்த நகரின் நேரத்தை குறிக்கின்றது? அலகாபாத். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? அம்பேத்கர். சான்றோர் அவையில் பயன்படுத்த இயலா சொல்லை வேறு சொற்களால் பயன்படுத்துவது? இடக்கரடக்கல். தனிம வரிசை அட்டவணையில் நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள் இடம்பெற்றுள்ள தொகுதி? விடை 15. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் வானிலை படம் எவ்வுயரத்தில் இருந்து சுற்றி வரும் செயற்கை துணைக்கோளால் படம் பிடிக்கப்படுகிறது? துணைக்கோள் என 36,000 கிலோமீட்டர். கருப்பு ஈயம் எனப்படும் தாது எது? கிராஃபைட். வலி மிகுந்த சொல்லுக்கு எடுத்துக்காட்டு? பலாச்சுளை. முதலைக்கு எத்தனை பற்கள் உள்ளன? 60 பற்கள். வஞ்சிப்பாவின் ஓசை? தூங்கல் ஓசை. அதிக எலக்ட்ரான்ஸ் கவர் தன்மையுடைய தனிமம் எது? விடை புளூரின். 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1976.
உலகிலேயே சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? கியூபா. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? விடை 3. ஊறுகாய் கெட்டு போகாமல் பாதுகாக்க பயன்படுவது சோடியம் பென்சோயேட். இந்தியா முதலில் அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோள் எது? சந்திராயன் 1. வீரத்தை பாடிய 400 சங்க இலக்கிய பாடல்களின் தொகுப்பு புறநானூறு. அதாவது இந்தியா முதலில் நிலவுக்கு அனுப்பிய, ஓகேங்களா, அதை கரெக்டா படிக்கணும். வீரத்தை பாடிய 400 சங்க இலக்கிய பாடல்களின் தொகுப்பு புறநானூறு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 03. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.